ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, இது நீங்கள் எப்போ தோணுதோ செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் போர்டில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைனா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த பட்டரோடு சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா எல்லா பக்கமும் பட்டர் பாடுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் வரும். ஒரு 2 நிமிஷம் வரைக்குமே நல்லா டைம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெலாம் எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி விட்டுக்கலாம். சுடு தண்ணிலாம் போடணும் தேவையில்லை, அப்படியே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல இறுக்கமான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஓரளவு மாவு இந்த மாதிரி இறுக்கமாக பிசைஞ்சதும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்து திரும்பவும் நல்லா பிசைஞ்சு இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஊற வைக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் வரும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே ஊறட்டும். இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஏற்கனவே நம்ம பிசைஞ்ச மாவை திரும்பவும் எடுத்து நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரே அளவாக இருக்கிற மறுபடி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தேய்ச்சி எடுக்கிறதுக்காக இது மாதிரி சப்பாத்தி பலகையில் மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். இதில் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். நார்மலாக சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஓரளவு தேய்ச்சதும் ஒரு கார்னர்லேருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இறுக்கமாக பிடிச்சி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 கார்னரையுமே இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது திரும்பவும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா லேயராக வரும். இப்போ நல்லா நீங்கள் மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் மாவு மேலே தூவி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நார்மலாக நீங்கள் தேய்ச்சிட்டு சைட்லேருந்து ரோல் பண்ணி உள்ளே மடித்து இந்த மாதிரி திரும்பவும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். எத்தனை ஷீட்டு வருதோ அத்தனை ஷீட் இந்த மாதிரி தேய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது செய்கிறதுக்காக இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் நம்ம தேய்ச்சி எடுத்த ஷீட்டு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி குழியாக இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா அந்த ஷீட்டை போட்டுட்டு இதில் மேலே நல்லா பட்டரை தடவிக்கோங்க. எந்த அளவுக்கு பட்டர் தடவிங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி எடுத்த அந்த பொட்டுக்கடலை பொடியை தூவி விட்டுக்கலாம். நல்லா ஒரு இதுலேயுமே நல்லா 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக நீங்கள் தூவிக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டை போட்டு நல்லா இந்த மாதிரி சைடில் இருந்து ஒன்று போல் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற இந்த ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கை வச்சு ஈஸியாக அமுக்குனிங்கனால ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி லேசாக பவுல்லேருந்து தட்டுனிங்கனாலே தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் அடியில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க. இது நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு நெய் இல்லைனா பட்டர் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். திருப்பி போட்டு லேசாக திரும்பவும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வர வரைக்கும் பொறுமையாக சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தடவை திருப்பி போடும்போது லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் கூட செஞ்சு கொடுத்து விடலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.